தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர் வாருமே. அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர் வாருமே. அசைந்தாடுமும் அருட்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. 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 விழுந்த மனிதம் எழுந்து நிதமும் உம்மை போற்ற வேண்டும். வலையில் தவிக்கும் மனித சிறிய நிலையை போக்கும். இந்த மனிதம் எழுந்து நிதமும் உம்மை போற்ற வேண்டும். வலையில் தவிக்கும் மனித சிறிய நிலையை போக்கும். வழியாய் புது ஒளியாய் ஆதவன் நீ எழுந்து வர வேண்டும். புது ஒளி எழுந்து வர வேண்டும். புது வாழ்வாய் புது வளமாய் ஆண்டவரே அன்பை தர வேண்டும். புது வாழ்வாய் புது வளமாய் ஆண்டவரே அன்பை தர வேண்டும். அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர் வாழுமே. அசைந்தாடுமும் அருட்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர் வாருமே. அசைந்தாடுமும் அருட்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. 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 Neither will I tell you by what right I do these things. மத்தேயு 21:27. எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, goodness alone is not enough. It has to go with strength and courage, which comes with conviction and cause in life. நன்மைத்தனம் மட்டும் போதாது, அது வாழ்வின் பொருள் மற்றும் உறுதிப்பாட்டிலிருந்து வெளிப்படும் சக்தியுடனும் தைரியத்துடனும் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தனி மனிதனாக ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். யாராவது என்ன சொல்லுவாங்களோ, அடிப்பாங்களோ, கொலை பண்ணிடுவாங்களோ என்ற பயம் கொஞ்சம் கூட இல்லை. ஆலயத்தை இப்படி வியாபார தளமாக்காதீர்கள் சொன்னது மட்டுமல்ல, சாட்டையை பின்னி அவர்களை துரத்தினார். அதிலும் ஒரு பண்பு இருப்பதை பார்க்கலாம். கொஞ்சம் வசதி படைச்சவங்களை எல்லாத்தையும் அப்படி துரத்தி அனுப்புறாரு. புறா விற்பவங்கெல்லாம் பார்த்து எடுத்துட்டு போங்க, வெளியில் போங்க, இங்கே இருக்காதீங்க. இந்த புறாக்களை அவர் சின்ன பின்னமாக்கவில்லை. திறந்து விட்டா எல்லாம் போயிடும், அவங்களுக்கு வாழ்வாதாரம் புறா வித்து இருக்கலாம். அவர் சொல்வது என்னுடைய இல்லம் ஜெப இல்லம். அந்த அதிகாரத்தோடு அதை
நிரூபிக்கிறார் பாருங்க. என்ன பண்றது? இப்ப கூட சில பேர் சொல்லுவாங்க, என்ன செய்யறது அப்படின்னீங்க. இதுக்கு இயலாமை, இயலாத தன்மை இல்லை, இது சரியல்ல, இப்படி இருக்கக்கூடாது. அதுதான் இந்த தைரியம், கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சொல்றது சரியல்ல, நோ, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நன்மைத்தனம் மட்டும் போதாது, பல காரியங்களில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அதனால் என்ன, பலருடைய வெறுப்பும் பகையும். எங்க கூட்டத்தோடு சேரு, ஜாதி, நோ, ஒண்ணுங்களை நான் ஒதுக்கிடுவேன், வச்சுட்டு போ, உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் போ. அதுல எல்லாம் எனக்கு சவால்னா எனக்கு அல்வாதிக்கிற மாதிரி. ஒரு பெரிய மனுஷர் என்னை பகைத்து கொண்டால் என் நட்பு உங்களுக்கு கிடைக்காது. ஐ டோன்ட் வாண்ட். நான் உதவி செய்ய மாட்டேன். ஐ டோன்ட் நீட். அப்படிதான் பாருங்க, பயமுறுத்துறாரு பாருங்க. அந்த பின்னால் வரக்கூடிய சம்பவங்களை சந்திக்க வேண்டும். You have to face the consequences. மிரட்டல். ஐயோ மிரட்டுகையா, துணிஞ்சு பாருங்க, நடக்காது, ஒண்ணு நடக்காது. உங்களுடைய தைரியம் மட்டுமல்ல, கடவுளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஒண்ணு நடத்த முடியாது. அந்த ஆழ்ந்த நம்பிக்கை வேணும், சக்தி இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அதனால்தான் இவ்வளவு அந்த கன்விக்ஷனோடு பேசுகிறேன், உறுதிப்பாட்டோடு பேசுகிறேன். ஐயோ வேணாம், என்னத்துக்கு அப்படியே வேணா, அதுக்கு ஒரு பூசி விடுவாங்க. உலகத்தோடு ஒட்டு வாழாதல் கற்றும் கல்லாதவர், நீ எல்லாத்தோடு சேர்ந்து வாழணும், எல்லாரோடையும் அனுசரித்து போகணும், எதுக்காக ஜாதியெல்லாம் தான் வேணும், அவங்களெல்லாம் வேணும். நோ, இதெல்லாம் தேவையில்லாதவைகள். என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி, என்னுடைய இனம், இவங்களெல்லாம் மனிதனுடைய நன்மைத்தனத்தை கூறு போட்டு பிரிக்கின்றன. அவைகள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அன்பின் ஆட்சி, அதான் பாடினோம், அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே. அதிகாரத்தால் அவர்களை ஒன்று சேர்க்கவில்லை. எல்லாம் இயேசுவை நாடி வந்தார்கள். இவர் ஒரு புதிய அதிகார ஆட்சியை அமைப்பாரோ என்று தீவிரவாதியாக இருந்தவர்கள் எல்லாம், சைமன் தி சலட், இவர்கள் எல்லாம் இயேசுவிடம் வந்தார்கள். இவரை வைத்துக் கொண்டு ஒரு புதிய சமுதாயத்தை படைப்போம், புதிய ஆட்சியை உருவாக்குவோம். ஆனால் அவர் கொண்டு வந்தது அன்பின் ஆட்சி. We ought to instruct the one who inquires, but the one who is only testing we ought to overthrow by a stroke of reasoning and not to reveal to him the power of the mystery. St. John Chrysostom. அருமையான ஆழ்ந்த அறிவியல் மட்டுமல்ல, ஞான ஆன்மா ஆலோசகரும் அறிஞரும். அறிந்து கொள்ள விரும்புகிறவனுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் சோதிப்பவனை தேவ ரகசியத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தாமல் அறிவின் திறனால் மேற்கொள்ள வேண்டும். அதாவது பல ரகசியங்கள் பரம ரகசியங்கள் நமக்கு தெரியாது. வேர் சயின்ஸ் ends, God's theology begins. விஞ்ஞானம் எங்கே முடிகிறதோ அங்கிருந்து மெய்ஞானம் ஆரம்பமாகிறது. அவை கடவுளுடைய திட்டங்கள், செயல்பாடுகள், சில எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக கன்னிப்பிறப்பு, இயேசுவினுடைய உயிர்ப்பு, தேவதாயினுடைய விண்ணிற்கு எழுந்து செல்லுதல், இவைகள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவைகள் எல்லாம் பரம ரகசியங்கள், இறைவனுடைய ரகசியங்கள். அதை சோதிக்கிறவனுக்கு நம்ம வேற வழியில பதில் சொல்லணும். ஒருத்தர் அப்படித்தான் சொன்னாராம். ஒரு பிள்ளைகிட்ட பிள்ளை மெழுகுதிரி ஏத்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறார், இந்த ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். பிள்ளை என்ன பண்ணுச்சு, டக்குன்னு போய் ஊதி அணைச்சிருச்சு. எங்கிருந்து வந்ததோ அங்க போயிடுச்சு. சிம்பிள் சிம்பிள். அறிவின் திறனால் மேற்கொள்ள வேண்டும். Set your hearts on his kingdom first and on God's saving injustice, and all these other things will be given you as well. மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளுடைய அரசை நீ நாடி தேடி வந்தாயானால் உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் சேர்த்து கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு படியளப்பார்.
ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கர்த்தர் கற்பித்த ஜெபத்துக்கு பிறகு அது இன்னொரு அடுத்த ஒரு அருமையான ஜெபம், ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. இந்த வல்லமை ஆட்சி எல்லாம் அன்பின் ஆட்சியினால், எங்களை நீ அன்பினால் ஆட்கொள்பவர், அதிகாரத்தினால் அல்ல, அச்சத்தினால் அல்ல, பயத்தினால் அல்ல, அன்பினால். எனவே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். Our Father in heaven, hallowed be your name, your kingdom come, your will be done on earth as it is in heaven. இருக்கிற எங்கள் தந்தையும் முது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருமணம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியத்துக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று செயின்ட் லூசியா என்னும் புனிதையை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. வேத சாட்சி. எனவே சிகப்பு ஆடை அணிந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். Let us pray. May the glorious intercession of the Virgin and martyrs Saint Lucy give us new heart, we pray, O Lord, so that we may celebrate her heavenly birthday in this present age and so behold things eternal. Through Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you, the Holy Spirit, one God, forever and ever. Amen. முதல் இன்பம் தரும் என்பனிவா நுள்ளத்தின் அன்பை கவர் ராஜனி அருள் திண்டல் இன்பம் திளைத்திடும் வெண்ணிலவின் தன்னொளி போ தென்றல் இன்பம் திளைத்திடும் வெண்ணிலவின் தன்னொளி போ இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தில் இறங்கி வா. இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தின் அன்பை கவர் ராஜனி அருள் பொழி அண்ணலேவாம். இன்பம் தரும் அன்பனேவா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனி. துன்பம் பல சூழ்ந்திடவே உன்னையே நான் நாடி நிற்க. துன்பம் பல சூழ்ந்திடவே உன்னையே நான் நாடி நிற்க. தட்டி என்னை தேற்றவாரா விண்ணவரின் போஜனமே. இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அண்ணலேவா. இன்பம் தரும்
அன்பனே வா, என் உள்ளத்தின் அன்பை கவர் ராஜனே, என்னுள்ளி அண்ணலே வா, இன்பம் தரும் அன்பனே வா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, உன் நல்ல இயேசுவே, உமது திருக்காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீயரிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ ஆமென். அன்பார்களே, இப்பொழுது பாடிய பாடல் அருள் பொழி அண்ணலே வா 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு. நிறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தர் கேட்டார் எனக்கு, கொடைக்கானலேருந்து ஒரு அன்புடி நேயர், இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடுங்க, இதெல்லாம் நாங்கள் கோயிலில் கேட்டதே கிடையாது, எங்களுக்கு தெரியாது. அருமையான பாடல், அருமையான ராகம், அதெல்லாம் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், தொகுத்து வைத்திருக்கிறேன், சரியாக பாடுவதற்கு வேண்டிய வகையில் அவளை அடுக்கி வைத்திருக்கிறேன். ஆகவே அட் எ ஸ்ட்ரோக், ஃபிங்கர் டிப்ஸில் இன்றைக்கு இந்த பாட்டு வேணுமா, இன்றைக்கி அதிகாரத்தை பற்றி, அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, உள்ளத்தை கவர்ந்த ஆண்டவரே, நீரே என் உள்ளத்தில் அதிகாரம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கருத்தை தேர்ந்தெடுத்து பாடுகிறோம். அவை இவைகளெல்லாம் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதான் நான் அந்த குருமட மாணவனாக இருக்கும் பொழுதே இந்த பணிக்காக என்னை நான் தயாரித்து மறையுரை பாடல்கள், அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறேன், இன்னும் வைத்திருக்கிறேன், எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ சேர்த்து வைத்தது, இப்போ எத்தனை பேர் இந்த வாசகம்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, படிக்கிறோம் இல்லையா, தேவாரம் திருவாசகம்லாம் அவங்கெல்லாம் எழுதி வைத்ததை நாம் பயன்படுத்துகிறோம். அதே போல் திருக்குறள், அதே போல் பல வகையானவைகளை அவைகளை பெற்று அதை நன்றாக தெரிந்து கொண்டு மக்களுக்கு அதை பயன்படுத்த கொடுக்க வேண்டும் என்பதை உணர்வோம். திருவருகை காலம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் பாடல்களை எல்லாம், இன்னும் இந்த வருகைக்காக காத்திருக்கிற பாடல்களை எல்லாம் பாடுவோம். இதெல்லாம் பஜன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. வந்தருளும் எமாண்டவரே, உடனே வந்தருளும். இனி திருவருகை காலத்துக்கு ஆண்டவரை வரவேற்கும் முகத்தான். நன்றி. எழுந்திருப்போம், ஆசிரியர் பெறுவோம், ஜெபிப்போமாக. Renewed by partaking of this divine gift, we pray, O Lord our God, that by the example of the blessed Lucy, bearing in our body the death of Jesus, we may strive to hold fast to you alone. We ask this through Christ our Lord. Amen. லூசியா கண்களுக்கு பாதுகாவலி, கண்களுக்கு வேண்டிய நல்ல நிலை, நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா லூசியாவிடம் வேண்டும். லூசியா என்றால் லைட் என்று அர்த்தம். லூக்ஸ் லைட். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ். Good morning and God bless all of you.